சீனாவில் 103 நாட்கள் தொடர்ந்து வேலைக்கு சென்ற ஊழியர் உறுப்பு செயலிழந்து உயிரிழந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் 470 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 30 வயதான அபாவ் என்ற நபர் கிழக்கு சீனாவின் ஜென்ஜியாங் மாகாணத்தில் உள்ள சோசவுன் பகுதியில் செயல்பட்டு வரும் நிறுவனம் ஒன்றில் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் பெயிண்டராக வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை தொடர்ந்து 103 நாட்களுக்கு மேல் வேலை செய்து வந்த அபாவ் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மட்டும் விடுப்பு வாங்கிக் கொண்டு ஓய்வு எடுத்துள்ளார். தொடர்ந்து வேலை செய்து வந்ததால் கடந்த மே மாதம் 28 முதல் அவரின் உடல்நிலை மிகவும் மோசமாகியுள்ளது. இதனால் கடந்த ஜூன் 1ஆம் தேதி அவர் உயிரிழந்துள்ளார். அவரின் உயிரிழப்புக்கு தொடர்ச்சியாக வேலை வாங்கிய நிறுவனமே காரணம் என்று அபாவின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அபாவின் உயிரிழப்புக்கு நிறுவனமும் 20% காரணமாக உள்ளது என்று கூறிய நீதிமன்றம் அபாவின் குடும்பத்துக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்கு 10,000 எண்கள் உட்பட மொத்தம் 4 லட்சம் எண்கள் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த இழப்பீட்டின் இந்திய மதிப்பு சுமார் 47,000 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது.